ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினை வந்து காமிக்கிறானுங்க. அவள் வந்து அவள் அப்பா பார்க்க போயிருக்கா. அவங்க அப்பா வந்து இப்போ ரொம்ப பாசமாக பேசுகிறான். என்னம்மா எப்படி இருக்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்குறா, என்னப்பா திடீர்னு என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவனோட அசிஸ்டண்ட்டு சொல்கிறான், அவர் வந்து எப்பயுமே உங்கள் மேலே பாசமாக தான் இருப்பார். இப்போ திடீர்னுலாம் ஒன்றும் உங்கள் மேலே பாசமாக இல்லை, எப்பயும் உள்ளார வச்சுருப்பாரு, இன்றைக்கி வெளிக்காட்டுறாரு, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டன்ட் சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பங்காரர் சொல்கிறான், ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின், சரிப்பா எனக்கும் தெரியும்ப்பா நீங்கள் என் மேலே எப்பயுமே பாசமாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்கிறா. ஆமாம்மா, சரிம்மா, உனக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன், எனக்காக அந்த சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்பா, நான் இப்போ தான்ப்பா சாப்பிட்டு வந்தேன், எனக்கு அதனால் பசிக்கலை, நான் இன்னொரு தடவை வேணால் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இல்லை அப்பங்காரன், இல்லை நீ சாப்பிட்டு தான் ஆகணும், நான் உனக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கேன், அதுக்காகவாச்சும் நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்பா கிட்ட எதுவும் மறைக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னப்பா நான் மறைக்கிறேன், மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் சொல்கிறான், அப்பா உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்காரு, நீங்கள் தயவுசெய்து சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறவன ஹீரோயின், சரிப்பா நீங்கள் இவ்வளோ சொல்லும்போது நான் எப்படி மறுப்பு தெரிவிப்பேன், கண்டிப்பாக நான் சாப்பிட்றேன், கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பானத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஹீரோயினும் மெல்ல எடுத்து சாப்பிட்றா. சாப்பிட்டதுக்கப்புறம் இவனுக்கு அப்பங்காரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவன் வந்து சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேட்குறான், என்னம்மா இந்த சுவை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினும் ரொம்பவே நல்லா இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவளோட அந்த வளர்ப்பாங்கள்ல ஒருத்தவங்க, அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, என்னம்மா மறுபடியும் உனக்கும் தளபதிக்கும் எதுவும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை, நாங்கள் அவ்வளோதான், இனிமேல் பிரிஞ்சுட்டோம், இனிமேல் நான் அந்த மாளிகைக்கு போக மாட்டேன், எங்கள் வாழ்க்கை இதோட முடிய போகுது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு என்னம்மா இப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினச்சேன், திரும்பவும் இந்த சிறையிலேயே வந்து சிக்கின மாதிரி இங்கே வந்து மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக ரொம்ப மனசு வருந்தி பேசிகிட்டு இருக்கா. பாவம், இவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பா போல இருக்குது. அப்புறம் ஹீரோயினும், நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, நான் என்னோட மைண்ட் செட்டெல்லாம் நல்லா மாற்றிட்டு தான் வந்திருக்கேன், என்னோட இதையும் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன், ஆனால் எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே சாஞ்சு விழுவ போகா. அச்சோ, நீங்கள் தூங்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரி வந்து கேட்குறா, இளவரசி உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி கொடுப்பா. ஹீரோயினும் அதை வாங்கி குடிச்சிட்றா. அதுக்கப்புறம் தூக்கம் வரக்கூடாதுன்னு முன்னாடி கட்டியிருப்பாள்ல அந்த முடிய, அது மாதிரி கட்டி பார்க்குறா. அப்படி இருந்தும் தூக்கம் வருது. அப்புறம் வெங்காயத்தை கண்ணில் வச்சு பார்க்குறாளுக, அப்படி இருந்தும் தூக்கம் வருது. இந்த முடியை பிடிச்சி இழுக்கிறாளுக, அப்பையும் தூக்கம் வருது. என்னதான் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த அழுகுன முட்டையெல்லாம் சேமித்து கொண்டு வந்து மூக்குக்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறாளுக. இது வேணான்னு இப்படி இது பண்ணுவா, அப்படியே தட்டி விட்டுருவா. தட்டி விட்டோன்னா எல்லா இடத்துலையும் வாடை பரவிடும். ஹீரோவும் அந்த இடத்துக்கு வாரான். வந்ததுக்கப்புறம், என்ன இங்கே அதிக வாடையாக இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வராங்க. அப்போ தான் பார்ப்பான், ஹீரோயின் அங்கனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கத அவளோட ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு இருப்பா. அப்புறம் ஜில்லுன்னு உள்ள தண்ணிக்குள்ளே கையை விட சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்புறம் அவள் சொல்லிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் தூங்கி விழுந்துருவா. ஹீரோ கரெக்டாக வந்து அந்த இடத்துல அவளை தாங்கி பிடிச்சிருவான். பிடிச்சதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டு போய் அவளோட அறையில் வந்து விட்டுட்டு, நீங்கள் கிளம்புங்க, நான் இவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த அம்மா வந்து அவளை தூங்க விட்டுறாதீங்க, தூங்க விட்டுறாதீங்கன்னு கத்துவா. அதுக்கு ஃப்ரெண்டுக்காரி சொல்லிடுவா, அவங்க தளபதி பக்கத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தூங்க மாட்டா, எந்த கனவும் வராதுன்னு நம்ம என்கிட்டயே நிறைய தடவை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி அப்போ தளபதியே பார்த்துக்கட்டுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில் இருக்காளுங்க. ஹீரோ சொல்லி அனுப்பிடுவான், இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் வந்து தூக்கத்திலே புலம்புருவா, நட்சத்திரமே தம்பியே அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், நீயும் சின்ன குழந்தை கிடையாது, உன் தம்பியும் சின்ன குழந்தை கிடையாது, நீ வளர்ந்துட்ட, இனிமேல் நீனே தான் பாதுகாத்துக்கணும், இனிமேல் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க முடியாது, அதனால் இனிமேல் தனியாக தூங்குறதுக்கு பழகிக்கோ, இன்றைக்கி மட்டும் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுப்பான். ஹீரோயின் கையை பிடிச்சி வச்சுக்குவா. அப்புறம் மல்லுக்கட்டி எடுத்துருவான். சரின்ட்டு கீழே உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போ தளபதி என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் மேலே கையை போட்டுருவா. நீ இருக்க சின்ன குழந்தை கிடையாது, நீ வந்து தனியாக இருக்க பழகிக்கணும், இன்னைக்கு ராத்திரி மட்டும்தான் நான் உன் கூட இருப்பேன், அதுக்கப்புறம் நான் எப்பயுமே உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். டக்குன்னு அவன் ஷோல்டரில் ஏறி படுத்துக்குவா. ஹீரோக்கு அவளை
தள்ளி விடவும் மனசு இல்ல, விட்டு போகவும் மனசு இல்ல. அவள ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் விடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிக்கிறா. "என்ன நான் தூங்கிட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரி சொல்லிட்டா, "அதாவது இளவரசின்னு உண்மைய சொல்ல வரப்ப, அப்புறம் தளபதி சொல்லியிருப்பான்ல, இந்த மாரி நீங்க உண்மைய சொல்லக்கூடாதுன்ட்டு. அதோட நீங்க நேத்து நல்லாவே தூங்குனீங்க. எந்த ஒரு கனவும் உங்களுக்கு வரலைன்னு நெனைக்கிறேன். உண்மைதானா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்புறம் நீங்க "இல்ல விடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்க தூங்குனீங்க. அதனால எதுவும் பயப்படாதீங்க." அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி ஏதோ சொல்லி சமாளிச்சுருவா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் யோசிக்கிறா. "என்ன நேத்தையிலேருந்து எனக்கு என்னமோ தானா தூக்கம் வர்ற மாரி தெரியல. எனக்கு யாரோ தூக்க மாத்திரை குடுத்துருக்காங்க. ஏன்னா அப்படிதான் எனக்கு வந்து ரொம்ப தூக்கம் வந்துச்சு. ஒருவேளை நான் எதுவும் சாப்பிட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறா. "இல்லையே நீங்க அப்படி எதுவும் சாப்பிடலையே" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி சொல்றா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. எங்க அப்பா தான் ஏதோ ஒரு விசேஷமான பானம்னு சொல்லிட்டு ஒண்ணு என்கிட்ட குடுத்தாங்க. அத குடிச்சதுலேருந்து தான் எனக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா. அதுக்கப்புறம் ஹீரோயின பார்க்குறதுக்காக அவளோட அந்த வளர்ப்பு தாய் அவங்க வருவாங்க. வந்தோனே அவ வந்து என்ன என்ன இவங்க அதிசயமா இங்கே வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு, "உங்களுக்கு வணக்கம்" அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்த சொல்லிட்டு நிப்பா. "நான் ஒண்ணும் உன் மேல உள்ள அக்கறையிலலாம் வரல. நீ வந்து மனசு வருந்தி இருப்ப. அதனால தான் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்துட்டு காமிச்சுட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறான்னா, அவன் 73 வயசு ஆளாம். அவனுக்கு 72 பொண்டாட்டி இருக்கான். 73வது பொண்டாட்டியா இவள கேட்குறானாம். அந்த மாப்பிள்ளைக்காண்டி கேட்குறா. ஹீரோயினும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க எனக்காக தானே யோசிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. இவ சொல்றா, நான் ஒன்றும் உன் மேல உள்ள அக்கறைக்காக சொல்லல. இங்கேயே வந்து இருந்துருவேங்கிறதுக்காக தான் சொல்றேன். என்ன ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் கேட்டப்ப நீ வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன. இப்ப என்னமோ உடனே சரின்னு சொல்ற. இதுல எதுவும் உள்குத்து இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்காரி கேட்குறா. அதுக்கு இவ சொல்றா, இல்ல நீங்க எதுவா இருந்தாலும் என் நல்லதுக்காக தான் பண்ணுவீங்க. இப்ப நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த வீட்ல போயிட்டு வந்ததுக்கப்புறம், இப்ப எல்லாமே நான் வந்து ஏத்துக்கவும் ஆரம்பிச்சுட்டேன். அதனால நீங்க என்ன சொன்னாலும் சரி தாயே அப்படின்னு இவ சொல்றா. என்னது அதிசயமா இருக்கே! நீ ஒத்துக்கிட்டியா? சரி உடனே நான் மன்னர்கிட்ட பேச இருப்பேன். முதல்ல அவன் ஒத்துக்கணும். உன்னைய கல்யாணம் பண்ணிக்க. உன் ஃபோட்டோவே நான் அவன்கிட்ட காமிக்கிறேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் சரி நீங்க வந்து ம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. எங்க அப்பா உங்களுக்கும் விடுதலை குடுத்துட்டாருன்னா, நீங்களும் என் கூடவே வந்துருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் சைடு கேப்ல கூப்பிடுறா. அரைஞ்சேன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. "ஏன்டி உன் நல்லதுக்காண்டி பேசினா நீ என்னையே இந்த மாதிரி கலாய்க்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிருச்சு. அப்புறம் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. 73 வயசு கிழவனாமே, அப்படி அழகனா இருந்தால் இவளே கட்டிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த முறை பொண்ணு நானாவ காமிச்சா. அவங்க அப்பன் சொல்கிறான், இந்த மாதிரி அம்மா நான் உனக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உனக்கு சீக்கிரமே ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவ சொல்கிறா, இல்லை நீ என்னப்பா திடீர்னு இப்படி சொல்கிறீங்க. உங்கள் செல்ல பொண்ணு உங்கள் கூட ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கொஞ்ச நாள் உங்கள் கூட இருந்துட்டு போகிறேனே, இப்போ என்னப்பா எனக்கு கல்யாணத்துக்கு அவசரம். நீங்களே சொல்லுங்கப்பா, நான் உங்கள் செல்ல பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வைப்பா. அவன் வந்து கல்யாண வயசு வந்த பொண்ணை வீட்டில் வச்சுக்கிறதா வாய்ப்பே இல்லை. நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசில் யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாப்பா என் மனசில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. அவன் அப்பனே கேட்பான், இந்த மாதிரி அன்னைக்கு உன்னை நைட்டு கூட்டிகிட்டு வந்தானே அந்த பையனை தான் நீ காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். இது நல்லா யோசனையாக இருக்கே, நம்ம அவனையே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் நான் காதலிக்கிறேன், அவன் ரொம்ப நல்லவன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பா. அவன்கிட்ட என்ன இருக்குன்னு நீ அவனை காதலிக்கிறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பன் கேட்பான். அதுக்கு அவன் ரொம்ப வீரன் சூரன், பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான், பதவிக்கு ஆசைப்பட மாட்டான், ரொம்ப நல்ல பையன், அவனை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பா. அவள் அப்பங்காரன் பயங்கரமாக திட்டிடுவான். உன்னை போய் ஒன்றும் இல்லாதவனுக்கு நான் கட்டி கொடுப்பேன்னு நினைக்கிறியா? எவ்வளோ தளபதிகளும் அமைச்சர்களும் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து க்யூவில் நிற்பானுங்க. அவனுங்களையெல்லாம் விட்டுட்டு ஒன்றும் இல்லாதவனை போய், யாருன்னே தெரியாதவனை போய் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு மட்டும் கனவுல கூட நினச்சி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு கிளம்பிடுறான். இங்கே பார்த்தா ஹீரோயினுக்கு பார்த்த மாப்பிள்ள இந்த கிழட்டு பையன் தான் போல இருக்குது. அவன் பார்த்து 4 பொண்ணுங்க கூட உட்காந்துக்கிட்டு இருக்கான்.
தம்பிக்காரன் புலம்பிகிட்டு இருக்கான். இவனை போய் எப்படி எங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? எங்கள் அக்காவும் எப்படி சரின்னு சொன்னாங்க? இதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எங்கள் அக்கா அப்படி சொல்கிறவங்களும் இல்லையேன்னு சொல்லிட்டு இவன் நிறையா மாப்பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஹீரோயினை பார்க்க கிளம்பிட்டான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இவன் எதுக்கு இவ்வளோ மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிற்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோயின் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான் தம்பிக்காரன், நான் வந்து உனக்காக நிறைய மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கேன், எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின், நீயே சொல்லு தம்பி, உனக்கு எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கோ அந்த மாப்பிள்ளையே நானே கட்டிக்கிறேன், அந்த 73 வயசு ஆள் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை வரலன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணுறாங்க. இங்கே 2 பொண்ணுங்க வந்து ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்குங்க. ஹீரோவோட அத்தையும் ஹீரோயினை பார்க்க வந்திருப்பாங்க போல இருக்கு. அதை கேட்டுட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த கிழவிக வந்து அந்த வேலை பார்க்குற பொண்ணுங்களை பயங்கரமாக திட்டி விட்டுருது. அப்புறம் இங்கே அந்த தூதர் பையனை காமிச்சா அந்த பையனை வந்து அந்த நானாவோட அப்பா வந்து பயங்கரமாக திட்டுறான். நில்லு, உனக்கு மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் இவன் காலை பிடிச்சி எழுதுறான். அன்றைக்கி நான் அந்த அறையை திறந்துருக்க கூடாது, நான் பண்ணது பெரிய தப்பு தான், என்னைய மன்னிச்சிருங்க தளபதி, என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் காலை பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் நீ என்ன உன்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு என் மக வந்து உன்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான்னு தெரியலை அப்படின்னு சொன்னோன்னா, என்னதான் அவங்க என்னைய தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா, தெளிவாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பங்காரன் சொல்கிறான், ஆமாம் உன்னைய தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா, நீ ரொம்ப பணத்துக்கு ஆசைப்பட மாட்டியா, பதவிக்கு ஆசைப்பட மாட்டியா, உன்னை போய் நான் இனிமேல் என் பொண்ணு பின்னாடி வந்து உன்னை தொலைச்சிருவேன்னு சொல்லிட்டு போவான். இவனுக்கு சந்தோஷம் தாங்கலை, குசியில் குதிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தம்பிக்காரனோட அசிஸ்டண்ட்டுக்கிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி உள்ளர போகணும்னு சொன்னது, உங்களை வந்து அனுமதி இல்லை, யாராக இருந்தாலும் அனுமதி உள்ளவங்க தான் உள்ளர போக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை அங்கேயே நிற்க விட்ருவான். இங்கே தம்பிக்காரன் வந்து ஒவ்வொரு மாப்பிள்ளையாக பார்த்து, இந்த மாப்பிள்ளை இப்படி இருக்கான், ஆனால் இந்த மாப்பிள்ளை மேலே துர்நாற்றம் வரும், அதனால இவன் வேண்டாம் அப்படின்னு அவனே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எப்படியாச்சும் உள்ளர போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் அவன் உள்ளர விடுற மாதிரியே தெரியலை. அப்புறம் ஹீரோயின் வந்து வர்ற எல்லா மாப்பிள்ளையும் பார்த்துக்கிட்டு வேணான்னு தூங்கி விழுகிறா. ஏன்னா இவங்க என்ன கொஞ்சம் மாப்பிள்ளையாக கொண்டு வந்தான், 40-50 மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிப்பாட்டினா அவன் எப்படி இது பண்ணுவா, தூங்கிட்டே இருக்கான். அப்புறம் அடுத்த மாப்பிள்ளையை காமிக்கிறான். அவன் வந்து வயசானவன் மாதிரி இருக்கான், அதனால இவனும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நான் உள்ளர போகணும், சிரிப்பு சத்தம் கேட்கவும், இப்போ யார் உள்ளே இருக்க போயிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். நான் பார்த்தே ஆகணும்னு சொன்னோன்னே, நீங்கள் க்யூவில் நின்னா பார்க்கலான்னு சொன்னோன்னே ஹீரோவும் க்யூவில் நின்றுக்கிட்டு இருப்பான். இங்கே தம்பிக்காரன் வந்து எந்த மாப்பிள்ளையுமே உனக்கு பிடிக்கலையாக்கா, ஒரு வேளை நான் நினைக்கிறது சரின்னா உன் கூடவே வளர்ந்தேன், என்னதான் நம்ம 2 பேரும் ஒன்றா பிறக்கலை, ரத்த உறவும் இல்லை, ஒருவேளை உன்னை அறியாமல் என்னைய காதலிக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுவா. டேய் லூசு பயலே, என்னடா நீ பேசுகிற, விளையாட்டுக்கு கூட அப்படி பேசாதடா அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு தம்பிக்காரன், அக்கா நான் விளையாட்டுக்கு தாங்க பேசினேன், ஏன்க்கா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் ஹீரோயின் சொல்லுவா, நான் வந்து அப்பாவை வந்து சோதிச்சு பார்க்குறதுக்காக தான் நான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, என்ன காரணம்னு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு தம்பிக்காரன் வந்து என்ன காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு ஹீரோயின் காதை காட்டுன்னு சொல்லிட்டு காதில் சொல்லிக்கிட்டு இருப்பாள். கரெக்டாக காதில் சொல்லும்போது ஹீரோ உள்ளே இருக்க வந்துடுவான். வந்த சீருக்கு தம்பிக்காரனை தள்ளி விட்டுட்டு, இவன் யார் இவனுக்காண்டி தான் நீ என்னைய வேணான்னு சொன்னியா, சொல்லு எத்தனை நாளா இவனோட உனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கண்ணாபின்னான்னு கத்திட்டு இருக்கான். அப்புறம் தம்பிக்காரன், சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கம், யாரை கேட்டு நீ உள்ளர வந்த அப்படின்னு கேட்பான். இளவரசே நீங்களா, என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க, நீங்கள் தானே நான் கவனிக்கலை அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். என் முன்னாடி கூட நான் உன்னை அந்த பூந்தோட்டத்திலே உனக்கு நான் தண்டனை கொடுத்துருக்கணும், அப்போ நீ எனக்கு வந்து மாமா முறையாக போயிட்ட, அதனால தான் நான் வந்து உனக்கு தண்டனை கொடுக்காம இருந்தேன், இப்போ உனக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, இனிமேல் நீ யாரோ எங்கள் அக்கா யாரோ, உன்னை நான் என்ன வேணாலும் செய்யலாம், என் கூட சண்டை போட நீ தயாராக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஹீரோயின் நிறுத்துங்க தம்பி, நிறுத்துறான்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி தடுப்பா. இங்கே வந்து ஹீரோவை இவன் பாட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் 2 பேரும் மாற்றி மல்லு கட்டிட்டு நிற்பானுங்க. ஹீரோயின் அங்கிட்டு கத்திக்கிட்டே கிடப்பா, என்னதான் இருந்தாலும் நான் வந்து உன்னை சும்மாவே விட மாட்டேன், இதுக்கு நீ தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லுவான். அதோட இந்த எபிசோட் முடியுது.